கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 23/12/2025 செவ்வாய்க்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 40வது சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man who makes the Lord his trust. கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. நம்பிக்கை என்கிற வார்த்தையில் ஆண்டுடைய வார்த்தை ஒரு சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்திலே நம்ம கொடுக்க போகிறோம். இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்களிலே மனிதன் யாரை நம்புவதென்று தெரியவில்லை. உறவுகளை, மனிதர்களை, பெற்றோரை, அறிமுகமானவர்களை, தெரிந்தவர்களை, அரசு அதிகாரிகளை, அரசியல் தலைவர்களை, எல்லாரும் மேலும் இன்றைக்கி நம்பிக்கை உடையவர்களாகத்தான் காணப்படுகிறோம். இன்னொன்று, யாரை நம்புறதுன்னு தெரியாத காலகட்டத்திற்குள்ளும் மனிதர்களாகிய நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆண்டோட வார்த்தை திரும்ப 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 இந்த நம்பிக்கை குறித்து பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் இன்றைக்கு யாரை நம்புகிறோம்? பல நேரங்களில் நம்ப வேண்டியவரை விட்டுட்டு நம்பிக்கைக்கு தகுதி இல்லாதவங்க எல்லாரையும் நம்பி நாம் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்கவில்லை. கர்த்தருடைய நாம் மையப்படட்டும். எரேமியா இதை குறித்து சொல்லும்பொழுது சொல்கிறார். 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man who trusts in the Lord, whose confidence is in him. யாரை நம்புகிறோம்? யார் மேலே முழு மனதோடு நம்பிக்கை இருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கை வேறு யார் மேல் வைத்திருக்கிறோமா? கர்த்தரை நம்புகிறோமா? அப்படி இருக்கிறவங்கள ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி. சங்கீதம் 34:8 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Taste and see that the Lord is good. Blessed is the man who takes refuge in him. கர்த்தரை நம்பி அவருடைய வழிகளிலே நிலை நின்று கர்த்தரை சார்ந்து அவருடைய பாதையிலே முன்னேறி செல்ல தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நம்ம கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கும் பொழுது தான் அவர் மேல் நம்பிக்கை நமக்கு உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பர்சனல் லைஃப்பில், நம்முடைய தனிப்பட்ட காரியங்களில் ஆண்டவர் மேல் ஆணித்தரமான விசுவாசம் நாம் வைப்போம். சங்கீதம் 118:8-9 இந்த வசனங்கள் சொல்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். It is better to take refuge in the Lord than to trust in man. கர்த்தருடைய நாம் மையப்படட்டும். நம் ஆண்டவரை நம்புவோம், ஆண்டவரை சார்ந்து நிற்போம், கர்த்தருடைய வழிகளிலே முன்னேறி செல்வோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை நாம் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. தொடர்ந்து அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி சொல்கிறது, பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். இட்ஸ் பெட்டர் டு டேக் ரெஃப்யூஜ் இன் த லார்ட் தேன் டு ட்ரஸ்ட் இன் பிரின்சஸ். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரபுக்கள் என்று சொன்னால் உயர் அதிகாரிகள், அல்லாவிட்டால் வசதி படைத்தவர்கள், முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர்கள், இவர்கள்தான் பிரபுக்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் நம்புகிறோம். நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை மறுபடியுமாய் நமக்கு சொல்லி காண்பிக்கப்படுகிறது. இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 84:12, சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். O Lord Almighty, blessed is the man who trusts in you. பிரியமானவர்களே, திரும்ப 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 நமக்கு ஒரே வார்த்தை, நம்பிக்கை. நம்பிக்கை யார் மேல் நம்பிக்கை? கர்த்தர் மேல் நம்பிக்கை. நாம் ஆண்டவரை முழு மனதோடு கூட நம்புவோம். நம்முடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில்
கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் முழு இருதயத்தோடு கூட பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் ஆசீர்வாதம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே தங்கும்படியாய் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காக நன்றி. இன்றைக்கி உறவுகளை, நண்பர்களை, சொந்தக்காரங்களை, நமக்கு மிகவும் பரிட்சயமானவர்களை நம்ம எல்லாரையும் நம்புகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் நம்புகிறோம். ஆனால் நம்ப வேண்டியவரை நாம் நம்பிக்க தவறி போய் விடுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவரை பார்த்து நாம் சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் உண்மை நம்புகிறோம். ஆண்டவரே, மனிதர்களை, உறவுகளை, அதிகாரிகளை, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஐஸ்வர்யவான்களை, பணம் படைத்தவர்களை, பதவி வகிக்கிறவர்களை நம்பி நம்பி நாங்களும் ஏமாந்து போகிறோம். ஆனால் எங்களுடைய ஒரே நம்பிக்கை இயேசு தெய்வமாகிய நீர் ஒருவர் மாத்திரமே. அந்த தெய்வத்தை முழு மனதோடு கூட நம்பி உம்மை சார்ந்து வாழ்வதற்கு எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும். உமக்குள்ளே இன்னும் பலனடைந்து காணப்பட உதவி செய்யும். நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 93453533730. May Jesus bless you all. Amen.